வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். மதுரை, திருச்சியில் 717 கோடியில் அமையவுள்ள டைடல் பூங்காக்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பத்து லட்சம் சதுர அடியில் அமையும் தொழில் பூங்காக்கள் மூலம் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி என கூறிய ஒன்றிய கல்வி அமைச்சரை கண்டித்து திமுக கூட்டணி போராட்டம். மீண்டும் ஒரு மொழிப் போரை சந்திக்க தமிழ்நாடு தயங்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி எச்சரிக்கை. கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். தமிழ்நாட்டு மக்களிடம் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தல். இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் போராட்டம் தீவிரமடைகிறது. மீனவர்களுக்கு ஆதரவாக 10,000 கடைகள் அடைக்கப்பட்டதால் முக்கிய சாலைகள் வெறிச்சோடியது. மத்திய அரசானது ஒரு நிலையான ஏற்பாடு செய்து தொடர்ந்து இந்த மீனவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. ஓ பன்னீர்செல்வத்தின் பேச்சு தொண்டர்களிடம் எடுபடாது என ஜெயக்குமார் பேச்சு. பன்னீர்செல்வத்தை கொசு என குறிப்பிட்டு காட்டமான விமர்சனம். ஏங்க அந்த கொசுக்களை பற்றி பேசுறீங்க? நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. கொசுக்கள் பற்றி பேசுறதுக்கு நேரம் இது. அந்த கொசு என்ன சொல்லுங்க. 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. அதிகாரிகள் தொடர்பு குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பு. நள்ளிரவில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய முடிவெடுத்தது அவமரியாதைக்குரியது என்றும் காட்டம். மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. மார்ச் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. தூத்துக்குடிக்கு வலசை வரும் வெளிநாட்டு பறவைகள். கூழைக்கடா, அரிவாள் மூக்கன் உள்ளிட்ட பறவைகளை கண்டு ரசிக்கும் மக்கள். பரமக்குடியில் விபத்து வழக்கில் இழப்பீடு தராததால் அரசு பேருந்து ஜப்தி. நீதிமன்ற ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதம். மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாத மாநிலங்களுக்கு நிதி கிடையாது என்று கூறிய ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு வலுக்கும் கண்டனம். புதுச்சேரியில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஆர்ப்பாட்டம். நிறுத்தி விடுவோம், கொடுக்க மாட்டோம் என்று கூறி ஆணவமாக பேசும் தர்மேந்திர பிரதான் அவர்களை வன்மையாக பொதுநல அமைப்புகள் தலைவர்கள் சார்பாகவும் அதன் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு இன்னொரு மொழிப்போரை சந்திக்க தயங்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என கூறிய ஒன்றிய கல்வி அமைச்சரை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், இந்தியை ஏற்றுக்கொண்ட ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்கள் தங்கள் தாய்மொழியை இழந்துள்ளதாக கூறினார். இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழிக் கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு. ஹிந்தியை நாம ஏத்துக்கிட்டாகணும்னு விடாப்பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியை திணிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, பண்பாட்டை, தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம், ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். அதனால்தான்
எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில் இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம். நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது. சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க முடியும் என்று அறிவித்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும் ஒன்றிய அரசையும் கண்டித்து சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்று முழங்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இந்தி மொழியை ஒருபோதும் திணிக்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தனர். பொழுது போகவில்லைன்னு உட்கார்ந்து எழுதின அரசியல் சாசனம் இல்லை சார். அது பொழுது போதவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணல் அம்பேத்கருடைய சாசனம். அந்த சாசனத்தில் எங்க சார் மும்மொழி கொள்கையை பற்றி சொல்லுது? இட்ஸ் அ ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு, லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யாரு சார் சொன்னா? முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடம் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு பணம், இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பணம் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நடிகர் அஜித்குமார் படத்தில் ஒரு ஆட்டோவில் இருக்கிற சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாம உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய். இந்தியை இங்கே திணிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள். உங்கள் கனவு ஒருபோதும் நனவாகாது என்பதை எடுத்து சொல்லி PMSV என்கிற பள்ளியை ஒருபோதும் திறக்க மாட்டோம், அடித்து சொல்லுகிறோம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே நவோதயா பள்ளியை கொண்டு வந்த போது இதே உறுதிப்பாட்டோடு இருந்துதான் நவோதயா பள்ளியை திறக்க மாட்டோம் என்று அறிவிப்பு செய்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டை தேடி எல்லோரும் இன்றைக்கு வருகிறார்கள். மருத்துவ கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள், தொழிற்கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வியிலே கல்வி வளர்ச்சியிலே இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. எனவே இந்தி படித்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்திருக்கிறார்கள். இந்தி படிக்காதவர்கள் வேலை கொடுக்கிறார்கள். வரலாறு இப்படி மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம், இயற்கை பேரழிவு நிதி வழங்காமல் இருப்பது, கல்வி நிதி வழங்காமல் இருப்பது என்று சொல்லி தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் என்று தலைவர் அவர்கள் அறிவித்திருந்தாலும் கூட நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசாங்கம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டும். தமிழகமே இந்த பிரச்சனையில் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக திரண்டு நிற்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முழுமையான தமிழக பொது வேலை நிறுத்தத்திற்கான போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பை வெளியிட வேண்டும். ஒன்றிய அமைச்சர் இப்படி சொல்லியதற்காக நாட்டு மக்களிடம், தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் 3ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, 5ஆம் வகுப்பு ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, அப்புறம் 10ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, அப்புறம் 12ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, அப்புறம் 12ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணாலும் பிறகு ஒரு பொது தேர்வு என்ற அந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசாங்கம் நிராகரிக்கிறது. அதை ஏற்க முடியாது. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை தொடரக்கூடாது என்பதுதான். நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான ஃபாஸ்டேக் புதிய விதிமுறைகளுக்கு வாகன ஓட்டுநர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கெடுபிடிகளால் 2 மடங்கு அபராதம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் ஸ்கேன் செய்யப்படும் நேரத்துக்கு ஏற்ப 2 விதிமுறைகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாற்றியுள்ளது. இதன்படி சுங்கச்சாவடியை அடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு வாகனத்தின் ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது வங்கியில் குறைந்த இருப்பை கொண்டிருந்தாலோ பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். ஃபாஸ்டாக் ஸ்கேன் ஆகாமல் ரீசார்ஜ் செய்ய 10 நிமிடங்களுக்கு மேல் ஆனாலும் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். இந்த புதிய விதிகளின் கீழ் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் வாகனங்களுக்கு அபராதமாக சுங்கச்சாவடி கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும். இது அவசர பயணங்கள், உள்ளூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஒரு ஃபாஸ்டாகும் இன்னொரு ஃபாஸ்டாகும் உங்களோட இடைவெளி 50 கிலோமீட்டர் மினிமம். இங்கேருந்து இந்த ஃபாஸ்டாக்லாம் நான் ஈஸி பண்ணிட்டு போகிறேன். போனதுக்கப்புறம் அடுத்த 50 கிலோமீட்டருங்கிறது எனக்கு ஒரு 50 நிமிஷத்தில் போயிடுவேன். திரும்ப அடுத்த ஃபாஸ்டாக் போகும்போது அந்த 1 ஹவருக்குள்ளே ரீச் ஆக முடியாது. அப்படின்னும் போது டபுள் ஆகுது. இது ஒரு டிரைவரோட வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 1 ஹவரில் ரீசார்ஜ் பண்ணிட்டு போக முடியும் சார். சவாரி கேட்குறவங்க சடனாக போனன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க கொஞ்சம் எங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும் சார். அதுவும் டபுளாக வசூல் பண்ணுறது எங்களால் ஏற்றுக்க முடியாத ஒன்றாக இருக்குது. இது டிரைவருக்கு எல்லாத்துக்குமே சங்கடமான ஒரு விஷயம் தான். இது அந்த நேரத்தில் நாங்கள் அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் அதுக்கு முன்னாடி அமௌண்ட் அதிகமாக போனன்றதும் ரொம்ப கஷ்டம். இப்போ இன்னொரு ஸ்கீம் வந்துச்சு. என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா 100 ரூபாய்க்கு பண்ணனா எடுத்துக்க மாட்டேங்குது. 500 ரூபாய் மினிமம் 500 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒவ்வொரு டேக் எடுத்துக்குது. அப்படிங்கும் போது நான் எனக்கு 1 டோல் தான் பாஸ் ஆகணும். அந்த 1 டோல் பாஸ் ஆகும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண முடியுமா? எங்ககிட்ட அந்த போதுமான அந்த நேரத்துக்கு அந்த காசு இருக்கணும்ல. அதனாலேயே பிளாக் லிஸ்ட் ஆகுது. வாகன ஓட்டிகளின் கோரிக்கையை ஏற்று அமலுக்கு வந்துவிட்ட புதிய விதிகளை திரும்ப பெறுவது ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறையின் கையில் உள்ளது. இந்த நிலையில் புதிய விதிகளின்படி பிளாக் லிஸ்ட் 2 மடங்கு அபராதம் போன்ற பிரச்சனைகளில் ஓட்டுநர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பயணத்திற்கு முன்பாக ஃபாஸ்டாகில் போதுமான இருப்பு இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஃபாஸ்டாக் நிலையை சரிபார்த்து அது செயலில் உள்ளதா மற்றும் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்பது சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் ஃபாஸ்டாக் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவதை தடுக்க KYC விவரங்களை தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என்பது ஃபாஸ்டாக் நிர்வாகத்தின் ஆலோசனையாக உள்ளது. நாட்டின் உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனம் முறையாக நடப்பதில்லை என முன்னாள் நீதிபதிகளான சந்துரு, ஹரி பரந்தாமன் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களின் கருத்துக்களை இப்போது பார்ப்போம். நீதித்துறை சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறதா? அந்த கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். முதல் கேள்வியாக. 2வது, அரசமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே சமூக நீதி இப்படிதான் நியமனம் செய்ய வேண்டும் அல்லது நியமிக்கப்படக்கூடிய நீதிபதிகள் பல்வேறு கோணத்திலிருந்து பல்வேறு தரப்பிலிருந்து பன்முக பார்வை உள்ளவர்களாக வர வேண்டும் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் டைவர்சிட்டி என்று சொல்கிறார்கள். அந்த டைவர்சிட்டி இன்றைக்கு நீதிபதிகள் நியமனத்திலே இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை நாங்கள் முக்கியமாக எழுப்ப விரும்புகிறோம். மக்களை நடுமைப்படுத்தக்கூடிய, மக்களை மையப்படுத்தக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா தரப்பிலிருந்தும் அதுக்கு பங்கு தேவை என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இன்றைக்கு சொன்ன பிறகு ஒன்றிய அரசுடைய சட்ட அமைச்சகம் சமீபத்திலே ஒரு சுற்றறிக்கை அனுப்பிட்டார்கள். அதிலே குறிப்பாக பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் அனுப்ப வேண்டும், ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆனால் உண்மையிலே என்ன மாதிரியான பெயர்கள் பரிந்துரைக்கப்படுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய சமூக பின்னணியை பார்க்கும் பொழுது 79 விழுக்காடுகள் அவர்கள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அல்லது இதர ஜாதிகளை சேர்ந்தவர்கள், 2% பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், 2% இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர்கள், மைனாரிட்டி சிறுபான்மையினர். 5 இவ்வளவு பிரச்சாரம் செய்த பிறகு, இத்தனை அழுத்தம் கொடுத்த பிறகும் கடந்த 5 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நீதிபதிகளுடைய பின்னணியை பார்க்கும்பொழுது 79 விழுக்காடுகள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 10% தாண்டாதவர்களுக்கு 79% பிரித்துவம், 90% இருக்கக்கூடிய மக்களுக்கு 2, 4, 5, 6% இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு உயர்நீதிமன்றங்களிலே பணியாற்றக்கூடிய அல்லது தொழில் நடத்தக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் மத்தியில் பெண்கள் இல்லவே இல்லையா? தகுதியான பெண்கள் இல்லவே இல்லையா? இப்படியெல்லாம் பேசிய முன்னாள் தலைமை நீதிபதி அவருடைய 2 ஆண்டு காலத்தில் ஒரு பெண்ணை கூட உச்ச நீதிமன்றத்திலே நியமனம் செய்வதற்கு பரிந்துரைக்கும். ஆகவே பேச்சு ஒரு பக்கம்,
நடைமுறை வேறு பக்கம் என்பதுதான் இன்றைக்கு நடைமுறையாக இருக்கிறது. வழக்கறிஞர்கள் இப்போ ஒரு வழக்கறிஞர்கள் மீண்டும் ஒரு 15 பேர் அப்பாயிண்ட் பண்ணா 15 பேர்ல ஒரு 5 பேர் 4 பேரை அதே கம்யூனிட்டிலிருந்து போடுவது சமூக நீதிக்கு புறம்பானது என்று கருதுகிறோம். எது சமூக நீதி பார்ப்பட்டது? அனைவரும் அந்த உயர் பதவிகளில் உட்கார்ந்து நீதிபதி பாலனத்தில் பங்கு கொள்வது, எல்லா பிரிவினரும் பங்கு கொள்வது, எஸ்சி எஸ்டி ஓபிசி விமன் அண்ட் மைனாரிட்டிஸ், இதை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். இப்போ வரக்கூடிய நியமனங்கள் 2025 இருக்கக்கூடிய ஒரு 25-30 நியமனங்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய உச்ச நீதிமன்ற நியமனங்களிலும் இந்த மாதிரி இதுவரையில் போகாத பிரிவினர் போகணும். இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினர், உயர் நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினருக்கு முதல் உரிமை தரணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. ரகசியம் காக்கும் விதமான தேர்தல் பத்திரங்களை உச்சநீதிமன்றம் தடை செய்துள்ள நிலையில் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான படிவத்தில் நன்கொடை பக்கத்தில் தேர்தல் பத்திரம் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருப்பது கேள்விகளை எழுப்பியுள்ளது. மத்திய அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு கொண்டு வந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 1000 ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான மதிப்பில் வழங்கப்படும் தேர்தல் பத்திரங்களை நன்கொடையாளர்கள் வாங்கி விரும்பிய கட்சிகளுக்கு நன்கொடை வழங்க வகை செய்தது. ஆனால் இந்த திட்டத்தில் நன்கொடை யாரிடம் பெறப்பட்டது என்பது பற்றி எந்த கட்சியும் பொதுவெளியில் அறிவிக்க தேவையில்லை என்று விதிமுறை வகுக்கப்பட்டதால் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர நடைமுறையில் ரகசியம் காக்கும் வகையில் விதிகள் இருப்பது சட்ட விரோதம் என்று அறிவித்தது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் 2023-24 நிதியாண்டில் பாஜக ரூபாய் 1685.6 கோடி வருவாய் ஈட்டியது. நடப்பு நிதியாண்டில் மட்டுமே அக்கட்சிக்கு ரூபாய் 4340 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 83 விழுக்காடு அதிகமாகும். காங்கிரஸ் கட்சி 2023ஆம் ஆண்டில் வெறும் 268 கோடி மட்டுமே பெற்றது. இந்நிலையில் வருமான வரித்துறையின் புதிய படிவத்தில் நன்கொடை வழங்கும் பிரிவில் எந்தெந்த விதங்களில் வரும் நன்கொடைகளை கணக்கில் கொள்ளலாம் என்ற பட்டியலில் தேர்தல் பத்திரமும் சேர்க்கப்பட்டிருப்பது கேள்விகளை எழுப்பியுள்ளது. தேர்தல் பத்திரங்களை ரகசிய காப்பு நடைமுறை இல்லாத வகையில் மீண்டும் கொண்டுவர மத்திய பாஜக அரசு திட்டமிடுவதன் அறிகுறியே இது என்று சுட்டிக்காட்டும் பொருளாதார அறிஞர்கள், எதிர்காலத்தில் அவ்வாறு கொண்டு வந்தால் அதை படிவத்தில் சேர்ப்பதற்காக நாடாளுமன்றத்தில் மீண்டும் சட்ட திருத்தம் செய்யாமல் அமல்படுத்தவே தேர்தல் பத்திரம் என்ற வார்த்தையும் படிவத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசின் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் மார்ச் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தை மார்ச் 14ஆம் தேதி கூட்டியுள்ளதாகவும் அதே நாளில் நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்வார் என்றும் தெரிவித்தார். தலைமை செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து வருகிற 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூட்டியுள்ளேன். அன்றைய தினம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள். 2025-26ஆம் நிதியாண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகள் மற்றும் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் ஆகியவை மார்ச் 21ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் கட்சியில் எப்படி இருந்தார் என்பதை இப்போது பேசினால் நாகரீகமாக இருக்காது என்றும் அவர் தங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஆர்பி உதயகுமார் பதவிக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தனக்கு எச்சரிக்கை விடுக்கும் தகுதி இல்லை என்றும் அவர் குறித்து ஜெயலலிதா தன்னிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். நான் டாக்டர் வெங்கடேசனை சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார், அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகளை என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும். உதயகுமார் எப்படி சொல்கிறதே புரியவில்லை. அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதுரையில் வசிக்கின்றவங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக அம்மாவே உத்தரவு போட்டதனால் யாருடைய சிபாரிசும் எங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைபாட்டில் தான்
அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமாரிடத்திலையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது. இப்போது வேண்டுமானாலும் உங்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு தங்க தமிழ்ச்செல்வன் தொடங்கி நைனா நாகேந்திரன் தொடங்கி இன்னும் எத்தனை தலைவர்கள் என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். தனக்கு பின்னாலோ முன்னாலோ எந்த ஒருவரும் அம்மாவினுடைய கவனத்திற்கு தலைமையுடைய கவனத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே இப்போதும் தேனி மாவட்டத்திலே நீங்கள் சென்று கேட்டால் சொல்லுவாங்க. உங்களை தவிர்த்து உங்கள் பிள்ளைகளை தவிர்த்து ஒரு கழகத்தினுடைய தலைமைக்கு தகுதி வாய்ந்தவர்களை நீங்கள் வளர்த்திருப்பீர்களா, அவர்களுக்கு முன்னேற்றி அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா என்றால் நிச்சயமாக இதுதான் நீங்கள் கடைபிடித்த பாதை தர்மம். ஆகவே உங்களை வணங்கி கேட்கிறேன், எனக்கு எச்சரிக்கை விடுகிற தகுதி உங்களுக்கு இல்லை. நான் எந்த எச்சரிக்கையும் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். இன்னும் விவாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் நான் தயாராக இருக்கிறேன். ஓ பன்னீர்செல்வத்தின் பேச்சு அதிமுக தொண்டர்களிடம் எடுபடாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தை கொசு என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஏங்க இந்த கொசுக்களை பற்றி பேசுகிறீங்க? நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கொசுக்கள் பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இது. ஒரு அந்த கொசு என்ன சொல்லிச்சு சொல்லுங்கள். அதிமுக வந்து பொதுச்செயலாளர் பதவி இருக்காது, ஒருங்கிணைப்பு பதவி தான் நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு நேற்று பேட்டி. ஆமாம், நேற்று பேட்டி இல்லை அவர் வந்து ஏதோ சொல்கிறார் ரகசியம்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ரகசியம் தெரியாது. ரகசியம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது தங்கமலை ரகசியமா இல்லை சிதம்பரம் ரகசியமா, என்ன ரகசியம் சொல்லிட்டு போங்க. அதை அதனால் ரகசியம்னு சொல்லி தொண்டர்களை ஏமாத்துகிற வேலையை தான் வந்து இந்த 4 ஆண்டு காலத்துக்கு மேலாக இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்ஸும் அவருடைய வகையறுக்களும் செய்கின்ற விஷயங்கள். எனவே அது நிச்சயமாக வந்து தொண்டர்கள் மத்தியில் ஈடுபட போகிறது கிடையாது. மதுரை மற்றும் திருச்சியில் 717 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள டைடல் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் 2 டைடல் பூங்காக்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமையும் தொழில் பூங்காக்கள் மூலம் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 65 வயதிற்கு மேற்பட்ட 9 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவிகை பொக்கிஷம் விருதுகளையும் 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். டெல்லி தமிழ் சங்கத்தின் திருவள்ளுவர் கலையரங்க புத்தாக்க பணிகள் மற்றும் சண்டிகர் தமிழ் மன்ற கட்டட விரிவாக்க பணிகளுக்காக தலா 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் வழங்கினார். சென்னை மற்றும் மதுரையில் உள்ள தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரிகளில் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுரையாளர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகளையும், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் 20 பேருக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இருமொழிக் கொள்கையில் அதிமுகவுக்கு எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு ஒருபோதும் ஹிந்தி மொழி திணிப்பை ஏற்காது என்று அவர் தெரிவித்தார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி கொள்கை, ஏன்னா அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு மொழியை வந்து திணிக்கக்கூடாது. விரும்பி கற்றுதான் யார் வேணாலும் கற்றுங்க, அதில் மாறுபட்ட கற்று இல்லை. உங்களுக்கு ஹிந்தி பிடிக்குன்னா கற்றுட்டு போங்க, ஆனால் திணிக்காத. அதான் சொன்னார் அண்ணா, அழகாக சொன்னார் அண்ணா. அவர் பாணியிலே சொல்கிறார். அதாவது குரலை எப்படி சொல்லட்டுமா? அப்பா அம்மா வடநாட்டு நண்பர் ஒருவர் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார்கள், இந்தி மொழி 3 மாதத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்தி மொழி 3 மாதத்திலே கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதற்கு மேலே கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது இந்தி மொழியில்? எவ்வளோ அருமை! ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட மொழி தேவையா? ஒரு நாள் தேவையில்லை. அதாவது ஹிந்தி தேவையில்லை. ஹிந்தி தேவையில்லை, யார் வேணாலும் கற்றுங்க, திணிக்காதுன்னா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.